கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 6 வசனம். வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய நெருக்கங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா இதை நன்கு அறிந்திருந்தார், அனுபவித்தும் இருந்தார். ஆகவே தான் இந்த சங்கீதத்திலே அவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தின் முன்னுரை சொல்லுகிறது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். தாவீது ராஜா தான், ஆனாலும் அவருடைய வாழ்விலும் அநேக நெருக்கங்களின் வழியாக அவர் கடந்து சென்றார். அப்பொழுது துயரத்திலே மூழ்கி இருந்த அந்த நேரத்திலே தன் தேவனிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்கும் சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அதிலே அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவரே, என் கூப்பிடுதலை கவனியும், என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும், ஆபத்து நாளில் எனக்கு மறையாதேயும். என் நாட்கள் புகையைப் போல ஒழிந்து போகிறது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தையும் நான் புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தானியல் என் எலும்புகள் எல்லாம் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. மட்டுமல்ல, வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். வனாந்தர நாரைன்னா எப்படி இருக்கும்? அதில் ஒரு அழகு இருக்காது, அதுக்கு ஒரு துணை இருக்காது, அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது, அதுக்கு பலனும் இருக்காது, அதற்கு ஒன்றுமே தேவையானது ஒன்றும் கூட இருக்காது. ஒரு தள்ளி விடப்பட்ட ஒரு நிலைமை, தனிமையான ஒரு நிலைமை, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே அது காணப்படும். அதே போன்றுதான் தாவீது ராஜா ஆபத்தில் இருந்தபோது தேவனிடத்தில் தன்னுடைய நிலைமையை தெரிவிக்கிறார். வனாந்தர நாரையை போலானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். மட்டுமல்ல, நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போலானேன். சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், நாள்தோறும் என்னை நிந்திக்கிறார்கள். மூர்க்கவரி கொண்டவர்கள் என்மேல் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், மதுசனத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். இப்படியாக மனுஷர்களையும் சொல்லி தேவனையும் தனக்கு விரோதமாக அவர் காரியங்களை செய்துவிட்டார் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் புலம்புகிறதை பார்க்கிறோம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன் என்றெல்லாம் தேவனிடத்தில் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. துன்பத்தின் வழியாக நடந்தாலும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலைக்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் என்பதை தாவீது ராஜா நன்கு அறிந்திருந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார். 19-20 வசனங்களில் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா தனக்கு மிகவும் நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்திலே தன்னுடைய சூழ்நிலையை தெரிவித்து தேவன்தான் அவருக்கு இரக்கம் செய்வார் என்றும், அதற்காக தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் என்றும், அவருடைய ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ண மாட்டார் என்றும், கட்டுண்ட தன்னுடைய பெருமூச்சை தேவன் கேட்பார் என்றும், தேவன் உயர்ந்த வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாகி தன்னை விடுவிப்பார் என்றும் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதை அறிக்கை பண்ணினார். அப்படியே அவர் விடுவிக்கப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் கூட எந்த நெருக்கங்கள் ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை குறித்த காலத்திலே கஷ்டங்களிலிருந்து விடுவிப்பார். அவருக்கென்று மகிமையான சாட்சிகளாக வைப்பார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தரை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும்
அன்பின் தகப்பனை வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன் என்று தாவீது ராஜா இடத்திலே புலம்பின போதும் நீர்தான் அவருடைய ஜெபத்தை கேட்டு குறித்த காலத்தில் அவருடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீர் என்ற நம்பிக்கை கொடுத்து அப்படியே செய்த தேவன். இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் நெருக்கங்களின் பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லா நெருக்கங்களையும் நீக்கி குறித்த காலத்தில் எமக்கென்று சாட்சிகளாக கர்த்தரவர்களை நிறுத்தப் போகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.